Hi friends and cuties, welcome to Easy Craft and Art. இன்னைக்கு நம்ம ஒரு வேஸ்டிங் கிராஃப்ட் தான் பார்க்க போறோம். என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்து வச்சிருக்கேன். இத வச்சு ஒரு கியூட்டான கிராஃப்ட் செய்ய போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சேனல் பத்தி பார்த்தறலாம். சேனலோட நேம் வந்து பாத்தீங்கன்னா புதுமை கிராஃப்ட். இவங்களோட நேம்க்கு ஏத்த மாதிரி ரொம்ப டிஃபரண்டான புதுமையான கிராஃப்ட்லாம் இவங்க சேனல்ல போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ கிராஃப்ட் லவர்ஸ் எல்லாரும் இவங்களோட சேனலையும் விசிட் பண்ணி பாருங்க. லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல பின் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். சேனல் பிடிச்சிருந்தா Subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களோட YouTube சேனலையும் ப்ரோமோட் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்ப்ளேல தெரியுற இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நான் வந்து இந்த பாட்டில் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது ரொம்ப நாளா எடுத்து வச்சிருந்தேன். என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இன்னைக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. சோ அந்த ஐடியாவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படினா ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து பாட்டிலை வந்து பாத்தீங்கன்னா நான் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன். பாட்டில் ஃபுல்லா பண்ணாம கொஞ்சம் மட்டும் கேப் விட்டு வச்சிருக்கேன். அந்த கேப்ல என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு டேப் எடுத்து உங்களுக்கு எந்த ஷேப்ல தோணுதோ அந்த ஷேப்ல ஒட்டிக்கலாம். இன்னைக்கு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறது என்ன அப்படினா அது வந்து எனக்கு சொல்ல தெரியல. ஸோ வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது என்ன அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக சொல்ல வரலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் சொல்லலை. இப்போ வந்து டேப் வந்து நான் வேணுங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டிகிட்ருக்கேன். நீங்கள் பார்த்துட்ருங்க, உங்களுக்கு புரியும். சைடில் பாருங்கள் சம்மக்குட்டி ராவடி கட்டிகிட்ருக்கா. கட் பண்ணுறேன்னு. இப்போ நம்ம குட்டீஸ்க்கெலாம் சின்னதாக ஒரு ஹாய் சொல்லிட்டு வந்துடலாம். கவிதா, செல்வேந்திரன், விபிஷா, லினோஜா, அபர்ணா, செல்வா, நந்தினி, கிருத்திகா, மோனிஸ்ரீ, பிரீதா, தாட்சியா, பூர்விகா, யுவஸ்ரீ, வேதிசா, விசாலாட்சி, கீர்த்திஸ்ரீ, கிருஷ்ணாஸ்ரீ, தங்கபிரபா, மோகனா, பவிஸ்ரீ, மகாலட்சுமி, பிருந்தா, பவஸ்ரீ. எல்லா குட்டீஸ்க்கும் பெரிய பெரிய ஹைடா தங்கங்களா. தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ஒயிட் கலர் டேப்க்கு அந்த சைடு ஃபுல்லாக ஒயிட் பெயிண்ட் பண்ணிவிட்டு அந்த சென்டராக வந்து விட்டுருந்தோம் இல்லையா, அந்த இடத்துக்கு மட்டும் நான் வந்து கோல்டன் ஆரஞ்சு, அதாவது கிளிட்டர் ஆரஞ்சு பெயிண்ட் பண்ணியிருக்கேன். பெயிண்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த டேப் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் வந்து க்ளூகன் எடுத்துகிட்டு அந்த ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் படிக்கட்டு மாதிரி வரைஞ்சிருக்கேன். அது படிக்கட்டு கிடையாது, அது வந்து ஒரு வாசல் மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வரையலாம் அப்படின்ட்டு அந்த க்ளூகன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வரைஞ்சிட்ருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லணுன்னா சாரி சொல்லணும். ஏன்னா நிறைய நாளாக கிராஃப்ட் வரல. நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அக்கா நெக்ஸ்ட்டு கிராஃப்ட் எப்போ போடுவீங்க, மிஸ் பண்ணுறோம், உங்கள் வாய்ஸ் மிஸ் பண்ணுறோம், அப்படி இப்படி நிறைய கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. நான் எல்லா கமெண்ட்டும் வாசித்தேன்ப்பா. கொஞ்சம் கமிட்மெண்ட் வந்து அதிகமாக இருந்தது. வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ் வந்து தொடர்ந்து 1 by 1 வந்துகிட்டே இருந்ததுனால வீடியோ வந்து சரியாக போட முடியல, சாரி. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் வரதுக்கு இன்னும் நாள் இருக்குது. அது வரைக்கும் கண்டிப்பாக வீடியோ கண்டினியூவாக போடுவேன். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கலாம் அப்படின்ட்டு இது வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி இந்த கிராஃப்ட் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி இதுதான் பண்ண போகிறேன்னு பிளான் கிடையாது. ஒவ்வொன்றும் அந்த டைமில் தூண்டுற ஐடியா வச்சு பண்ணினது தான். ஃபைனல் லுக் அழகாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் வரும். யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நான் வந்து அந்த க்ளூகன் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு வந்து அக்ரிலிக் பெயிண்ட் வந்து பண்ணிகிட்ருக்கேன். என்ன கலர்னால் ப்ரௌன் கலரில் பண்ணுறேன். ரீசன் வந்து அது வந்து ஒரு படிக்கட்டோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு உட்டனில் செஞ்ச மாதிரி தெரியணும் அப்படிங்கிற ஐடியானால அதுக்கு வந்து நான் வந்து அந்த கலர் வந்து பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபைனலாக பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா இது வந்து நான் வந்து வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆகுது. இது எந்த கிராஃப்ட்டுக்குமே யூஸ் பண்ணாதே இருந்தேன். ஸோ இந்த கிராஃப்ட்டுக்காவது யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு தான் இந்த பட்டர்ஃப்ளைஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு அங்கங்கே கொஞ்சம் புல், பூவு, இந்த பட்டர்ஃப்ளைஸ்லாம் வச்சு வந்து எப்படி ஒரு அழகான ஒரு பூங்காவோட என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் வந்து நான் இது பண்ணிகிட்ருக்கேன். ஃபினிஷிங் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பாட்டில் கிராஃப்டை நம்ம நைட் லேம்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சென்டரில் வந்து பாருங்கள், அந்த படிக்கட்டு மாதிரி வரைஞ்சிருக்கிறதுக்கு நடுவில் வந்து பாட்டிலில் எந்த கலரும் பண்ணாததுனால உள்ளார வந்து நம்ம லைட் ஏதாவது செட் பண்ணோம் அப்படின்னா அது லைட் லேம்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நைட் லேம்பாக யூஸ் பண்ணிக்கலாம்.
ஃபைனலாக இந்த கிராஃப்ட் வந்து முடிய போகுது. இது எப்படி ஆரம்பிக்க போகிறோன்னு தெரியாமல் வெறும் பாட்டிலோடு ஆரம்பித்தேன். எப்படி பண்ண போகிறோன்னு ஐடியா இல்லாமல். ஸோ கைக்கு கிடைக்கிறது கண்ணுக்கு தெரியறதெல்லாம் எடுத்து வச்சா அது வந்து அழகான ஒரு கிராஃப்டாக மாறும். இதுதான் என்னோடய எண்ணம். எப்பயுமே நான் அப்படி தான் நினைப்பேன். ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி தான் பண்ண போகிறேன்னு பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணவே மாட்டேன். ஏதோ ஒரு யோசனையில் அப்படியே ஆரம்பிச்சிருவேன். ஃபைனலாக அதோடய லுக் அழகாக இருக்கணும் அவ்வளோதான் நினச்சி பண்ணுவேன். ஸோ இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே எப்படி சொல்கிறதுனா ஒரு அழகான பூந்தோட்டம் மாதிரி ஒரு அழகாக பட்டாம்பூச்சி அங்கங்கே பறக்கிற மாதிரி அழகாக இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கிராஃப்ட் வந்து ஃபினிஷிங் முடிச்சிட்டோம். நான் இதுக்கப்புறமும் கை வச்சுட்டு கம்முன்னு இல்லாமல் அந்த மேலே வந்து அந்த எழுத்து தெரிஞ்சிச்சு இல்லையா, அது தெரியக்கூடாதுன்ட்டு பிங்க் கலரில் வந்து அந்த பெயிண்ட் பண்ணிட்டேன். பண்ண பிறகு அது காஞ்சின பிறகு அது தெரியல, அது இன்னும் அழகாக இருந்தது. ஃபினிஷிங் முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள் அந்த மேலே அந்த எழுத்து கூட தெரியல. அழகாக இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானே சொல்லிக்கூடாது, நீங்கள் சொல்லுங்கள் நல்லா இருக்கா இல்லையான்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் ஈஸி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு அனுப்பின மெயில், அதாவது அவங்களோட கிராஃப்ட் எல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பியிருந்தாங்க இல்லையா, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. டேக் கேர், பை பாய், தேங்க்யூ.